வேதம் சொல்லுகிறது, இவர் வானத்தில் இருக்கிற தூதர்களிலும் சற்று சிறியனாய் மனுஷனை படைத்தீர். சேஷ்ட புத்திர பாகம் பெற்றவர்கள் சகோதரர்களுக்கும் தகப்பனுக்கும் நடுவில் ஒரு ஸ்தானம் வகிக்கிறது. சகோதரர்களுக்கெல்லாம் பிரதிநிதியாகவும் தகப்பனுக்கு ஒத்தாசைக்கு தோல் கொடுக்கிற ஒரு பிள்ளையாகவும் மூத்த குமாரன் காணப்பட வேண்டும். இந்த சபையில் மூத்த குமாரன் இளையகுமாரன்றதெல்லாம் இல்லை. நம்ம சொல்கிறது பின்வாங்கி போகிறன இளையகுமாரன் தங்கியிருக்கிற மூத்த குமாரன்னு மனுஷர்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொருவரும் முதற் பேரானவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சேஷ்ட புத்திரபாகம், அதான் கூடுதலுடைய ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் நமக்கு கூடவே கூட்டி கொடுக்க ரட்சிப்போடு கூட சேர்ந்து வருகிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், அதற்குள்ளே மனுஷன் காணப்படுகிறது இல்லை. ஏன் காணப்படுகிறது இல்லை என்று கேட்டால், இந்த மனுஷன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் என்ன நடக்கிறது. ரூபன் கோத்திரத்தை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். என்னையா ரூபன் கோத்திரம்? ரூபன் கோத்திரத்தில் என்ன இருக்கிறது? இஸ்ரவேலின் பாவங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 35:22 இஸ்ரவேல் அந்த தேசத்தில் குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாக பில்காலோடு சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். ஏதேர் கோபுர தண்டியில் போய் நம்மால் வேலை எல்லாம் இந்த வாங்கி மறுபடியும் என்ன செய்கிற கண்ட இடத்துல போய் வாசம் பண்ணுகிறான். அந்த தேசத்தின் கலாச்சாரம், தேசத்தின் ஆவி இவனுக்குள்ளே தீட்டுப்படுத்துகிறதுக்கு வழி நடத்துகிறது. அதுதான் சொல்லுகிற, பிள்ளைகளை படிக்க வைக்கிற இடத்தை பொறுத்து சில பிள்ளைகளுடைய சேஷ்ட அவகாசத்தை பொறுத்து இருக்கிறது. சில சேட்டைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிறது. யாரோடு அவர்கள் கூடுகிறாங்க, ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்று பாருங்கள் என்று உலக பிரகாரமாய் ஆலோசகர்கள், குடும்ப ஆலோசகர்கள், கல்வியாளர்கள் சொல்லுவாங்க. ஆவிக்குரியதில் மெய்ப்பெண்ண சொல்லுவோம், ஐக்கியத்தை ஊர்ஜிதப்படுத்தி நிர்பந்தத்துக்கு உட்படுத்தி பிரசங்கிப்பார்கள். ஐக்கியம் ஐக்கியம் இது கிருபைக்கும் மேலே வருகிறது. வார்த்தைக்குள்ளே வருகிற ஜனங்களுக்கு தான் அது புரியும். அது தான் ஆண்டவர் அந்த காலத்திலேருந்து சொல்லுகிறார், நீங்கள் வேறு பிரித்தெடுக்கப்பட வேண்டிய ஜனங்க, நான் உங்களை வேறு பிரித்தெடுத்தேன். வாதியிலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்தார். சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, மரணத்திலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்தார். அது பிறகு என்ன செய்ய வேண்டும்? மோசையோடு இவர்கள் அழகாக வந்து ஐக்கியப்படுகிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. உடனே ஐக்கியப்பட்ட உடனே பார்வோனுடைய ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. இதுவரை கர்த்தர் காத்திருக்கிறார். பார்வோனை விட்டு முழுவதும் வர முடியல, ஆனால் மோசையின் இடத்தை விட்டவும் முடியல. இன்றைக்கு இருந்த காலம் போய் இந்த வாதைகள், அவர்களுக்கு வாதைகள், இவர்களுக்கு அற்புதங்கள், ஆதி ரட்சிப்போடு கொடுக்க மோசையின் இடத்துல வந்து சேர்ந்து கொள்ளுகிறாங்க. இனி பார்வோனுக்கும் எங்களுக்கு எந்த ஐக்கியம் இல்லை, செங்கல் இருப்பதில்லை என்று உலக பிரகாரம் நன்மையை கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்து பலி செலுத்துகிறதுக்கு ஒப்பாய் காணப்படுகிறார்கள். இது வரவேற்கத்தக்கது, பாராட்டுதலுக்குரியது. அவ்வளோ தொழில் ஞானமும் கிடையாது, உலக ஞானமும் கிடையாது, செங்கல் இருக்கிற வேறு தொழில் தெரியாத ஜனங்க, எதிர்காலமே சாப்பாடு என்று இருந்து ஜனங்க இப்போ எதுவும் வேண்டாம், மோசே போதும் என்று வருகிறார்கள்.